Hi friends, வணக்கம். Welcome back to Sanj's channel and this is Raji. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நாம எல்லாருமே வந்து டிஃபரெண்டா புதுசா கிரியேட்டிவா இன்னோவேட்டிவா நம்ம வந்து எல்லாருமே நம்ம வேலையில எல்லாமே செய்றோம். சோ டிஃபரெண்டா குக் பண்றோம், இன்னோவேட்டிவா எல்லாமே நம்ம பாத்துக்கிறோம். நிறைய லேடிஸ் ஆஃபீஸ்லயும் ஒர்க்கையும் பார்த்துட்டு வீட்டையும் வந்து ரொம்ப அழகா மெயின்டைன் பண்றோம். ஸோ நமக்கு என்ன தோணுதோ நம்ம அதை அழகா செஞ்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஃப்ரீடம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஆத்தென்டிக்கான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம அந்த ப்ராசஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த லாக்டவுன்ல நம்ம வீட்டில் வைக்கிற உள்ள இன்கிரீடியன்ஸ் வச்சு அந்த சேம் டிஷ்ஷை எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய கிரேவிங்ஸ் இருக்கும். ஸோ அப்பெல்லாம் இந்த மாதிரி ஹெல்தியான ஸ்நாக்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டன்ல ஆல் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் பண்ற அப்லோட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கம்பு எடுத்துக்கோங்க. கம்பு வந்து 3/4 கப் எடுத்திருக்கேன். நான் சிறுதானியத்தில் ஒரு வகை கம்பு 3/4 கப் எடுத்திருக்கிறேன். அப்புறமா வந்து வெல்லம் எடுத்திருக்கிறேன். வெல்லம் வந்து நான் 1 கப் ஃபுல்லாக எடுத்திருக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு 2 டைப்ஸ் 2 விதமாக செஞ்சு காமிக்க போகிறேன். அதனால் ரெண்டுத்துக்குமே சேர்த்து நான் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 3/4 கப்புக்கு நான் உங்களுக்கு 1/2 கப் வெல்லமே போதும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த கம்பை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிடலாம். ஸோ தூசிலாம் சம்டைம்ஸ் இருக்கும், அதனால் நல்லா வாஷ் பண்ணிடலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து வடிகட்டி வச்சிடலாம். நம்ம வந்து உலர வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளீனாக கிளாத்தில் வந்து ஃபேன் கடியிலே போதும், வெயில்லாம் வேணாம். ஃபேன் கடியிலே வீட்டிலே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் உலர வச்சுக்கோங்க. ஸோ நான் 1 hour வந்து இந்த மாதிரி வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா ட்ரை ஆகணும். அதனால் வீட்டிலே வந்து நம்ம ஃபேன் காற்றுல உலர வைக்கலாம். ஸோ நல்லா வந்து நமக்கு இந்த ஈரம் எல்லாம் போகணும். நல்லா உலர வச்சிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஆரோக்கியமான ரெசிபிங்க இது. டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. 1 hour கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து நமக்கு ட்ரை ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம பவுடர் பண்ணணும். மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ஃபைன் பவுடராக வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு இருந்தால் ஓகே. ஃபைன் பவுடர் இருந்தாலும் ஓகே, கொஞ்சம் நமக்கு நான் வந்து குறைன்னு எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அது. ஸோ இந்த ஸ்டேஜ் நமக்கு போதும். இப்போ நம்ம அதை அரைச்சதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் வெல்லமை வந்து கரைச்சி நல்ல தூசிலாம் வடிகட்டி வச்சுருக்கிறேன். இப்போது இந்த பவுடரில் வந்து நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணுறோம். 2 சிட்டிகைங்க, 2 சிட்டிகை போதும். மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஹாட் வாட்டர் எடுத்துருக்கேன். அதாவது ரொம்ப கொதிக்கிற தண்ணி வேண்டாம், கொஞ்சம் வார்ம் வாட்டர் போதும், சூடான தண்ணீர் போதும். அதை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரேடியாக வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஆட் பண்ணால் நமக்கு வந்து இதாகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம புட்டுக்கெல்லாம் நம்ம மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பிசையணும். அதாவது உங்களுக்கு பிடிச்சா வந்து உங்களுக்கு மாவு வந்து பிடிக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பிசையணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி நமக்கு பிடிச்சா பிடிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லிட்டில் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் இட்லி தட்டில் ஆயிலில் தடவி வச்சுருக்கிறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி பிடிச்சி எந்த ஷேப்னாலும் பிடிக்கலாம். நீங்கள் ரவுண்ட் ஷேப், தட்டையா இல்லை இந்த கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. ஸோ மில்லட்ஸ் நிறைய வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ ரொம்ப உடலுக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக் இது. சின்ன பசங்களுக்கெல்லாம் நீங்கள்
கொடுக்கலாம். வளர்ந்து வர பசங்களுக்கெலாம் வந்து நீங்கள் இதை தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடலாம். 8 to 10 மினிட்ஸில் வந்து நமக்கு நல்லா வெந்துடும். ஸோ நல்லா வெந்துடுச்சு. அந்த கம்போட வாசனை வந்து வீடு ஃபுல்லாக அந்த கம்போட வாசனை தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை வந்து நம்ம வந்து அடுப்பில் வச்சு கிண்டணும். கொஞ்சம் வந்து நமக்கு கெட்டியாக வரணும். ஸோ ரொம்ப பாகு பதம்லாம் நமக்கு தேவையில்லை, கொஞ்சம் கெட்டியாகணும். கொஞ்சம் 2 கொதி கொதிக்க விடுங்க. இப்போ வாசனைக்கு நான் 2 ஏலக்காயை வந்து தட்டி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நமக்கு கெட்டியாகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் நமக்கு போதும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கம்பு மாவு எடுத்துக்கோங்க. ரெடிமேட் கம்பு மாவு. நான் வந்து நம்ம லாக்டவுனில் ஈஸியாக எப்படி செய்யலான்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதை வந்து நான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ ரெடிமேடு கம்பு மாவு எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் எடுத்துக்கோங்க. ஸோ மித்த ப்ராசஸ் எல்லாம் அதே மாதிரி தான். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம மாவு பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வார்ம் வாட்டர், ஹாட் வாட்டர் இல்லை, வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம பிசையணும். ஸோ அதே மாதிரி பிடிக்கிற அளவுக்கு நம்ம வரணும். அந்த அளவுக்கு கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிடிக்கிற ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து வேக வைக்க போகிறேன். நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கம்பில் நம்ம செஞ்ச இந்த இது இப்போ நம்ம எப்படி வந்து சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ குலோப் ஜாமுன்லாம் நம்ம வந்து சர்வ் பண்ணுற மாதிரி தான். இந்த கொல்கட்டை மாதிரி இருக்குல்ல, கம்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இதை எடுத்து வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை சிரப்பை வந்து அது மேலே ஊற்றி நம்ம ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊற வைக்கணும். ஸோ ஊற வச்சுட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை உடச்சி அந்த சிரப்போடு சேர்த்து சாப்பிடணும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. வேறு லெவல் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம இப்போ ரெடிமேடு மாவில் செஞ்சோம்ல, அதையும் வந்து இந்த சேம் மெத்தடில் நான் செய்கிறேன். வச்சுட்டு அது மேலே இந்த வெள்ளை சிரப்பை வந்து ஊற்றிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சும்மா அப்படியே நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட, ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபியும் கூட. இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. See you in the next video. Until then, it's bye from Raji. Keep watching and keep on watching my channel, friends. Bye bye. Thank you.